Good morning, student. Today we see the lesson Unit 5 Geography Hazard. சரி, hazard means இடர்கள். ஸோ இடர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய தமிழ்நாட்டில் என்ன இடர்கள் வந்து இப்போ ஏற்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸ். சரியா? ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிவர் புயல் வந்து ஏற்பட்டு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது புரளி புயலானது வந்துட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்ம பேரிடர்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொண்டு சென்று இருக்குது. ஹெவி ரெயின் வந்து கொடுத்துட்டு சென்று இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் நியூஸில் பார்த்துருப்போம். சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இடர்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை வந்து ஏற்படுத்தி கொண்டு சென்று இருக்குது. சரியா? ஸோ அப்போ இந்த லெசனில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா மீனிங் ஆஃப் ஹசார்ட்னா என்ன மீனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட்னா டிசாஸ்டர் மீன்ஸ் பேரிடர். சரியா? பேரிடர் மற்றும் வந்து கேட்டாஸ்ட்ரோப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேரழிவு. சரி, இவற்றினுடைய பொருள்களை பற்றி அறிந்து கொள்ளுதல் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஹசார்டுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தேர் காசஸ், ஸோ அதற்கான காரணங்கள் என்ன. நெக்ஸ்ட் அதனுடைய எஃபெக்ட்ஸ், அதோடைய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டு டெவலப் த அவேர்னஸ் ரெகார்டிங் ஹசார்ட். சரியா? இடர் மற்றும் அவை சார்ந்த தடுப்பு நடவடிக்கை குறித்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தல், ரிலேட்டட் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ். சரியா? இவற்றை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகே. இன்ட்ரோடக்ஷன். சரியா? ஸோ இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டூ கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ப்ரெசன்ட் டுடே அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லோரும் இன்றைக்கி வந்து ப்ரெசண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிருத்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நோ டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி இஸ் ஆப்சண்ட் டுடே. ஸ்ருதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கி ஆப்சண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் வந்து ஒய் ஆப்சண்ட் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒய் இஸ் சி ஆப்சண்ட் டுடே அப்படிங்கிறாங்க. பவித்ரா அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க டீச்சர் வந்து டோன்ட் யூ நோ வாட் ஹேப்பன்டு டு ஹியர் அப்படிங்கிறாங்க. டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நோ மை டியர் சைல்டு வாட் ஹேப்பன்டு டு ஹியர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லி கேட்குறாங்க. ஸோ டீச்சர்ஸ் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா while the returning the home, சரி ஹோமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும் பொழுது she was the struck by a big branch of a tree to the heavy rain and got injured அப்படிங்கிறாங்க. அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவள் வீட்டிற்கு திரும்பி கொண்டு இருக்கையில் கனமழை வந்து வந்துச்சு. பெரிய மலைகள் வந்து வந்ததுனால மரக்கிளை வந்து அவங்க மேலே விழுந்துருச்சு அந்த பொண்ணு மேலே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதனால் அவங்களுக்கு காயம் அடைஞ்சிச்சு, அதனால் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அது டீச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஓ மை காட் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பரிதாபம் இது. மாணவர்களே, நீங்கள் அனைவரும் வெளியே செல்லும் பொழுது ஹசார்டை தவிர்க்க மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சாரு. நெக்ஸ்ட்டு கமலேஷ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா டீச்சர் வாட் டூ யூ மீன் பை ஹசார்ட்ஸ். ஸோ ஹசார்ட்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூ மீன் த பில்கேன் ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஹசார்டு. அப்போ ஃபுட்பால் பிளேயர் பேர் வந்து ஹசார்ட்னு இருக்கா, அவங்களா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுறீங்களா, சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்டு. டீச்சர்ஸ் வந்து நோ அப்படிங்கிறாங்க. இல்லை இட் இஸ் ஆன் ஈவெண்ட் which can affect the living and non-living things of earth. அதாவது இல்லை ஹசார்ட் என்பது வந்து பார்த்திங்கன்னா புவியில் உள்ள உயிர் மற்றும் உயிரற்ற பொருள்களை பாதிக்கக்கூடிய நிகழ்வை வந்து குறிக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு சாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடரை வந்து பார்த்திங்கன்னா பற்றி தெரிந்து கொள்வதற்காக இன்று சரியாக நாள் இந்த பாடத்தை பற்றி நம்ம பார்க்கலாம், இந்த லெசன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறாரு. ஹசார்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் இஸ் பிகினிங் ஆஃப் 25 செஞ்சுரி. அதாவது 11
இந்த நூற்றாண்டில் தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூமியானது முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் மக்கள் நலமாகவும் வளமாகவும் வாழ உறுதுணையாக இருந்தது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எதிர்கொள்ளும் ஆபத்துக்கள் குறித்த விழிப்புணர்வு குறைவாகவே இருந்தது அப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் பார்த்திங்கன்னா இவற்றை மனதில் கொண்டு இப்பாடமானது இடர்களை குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வந்து இந்த பாடம் வந்து தயாரிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு நிகழ்வோ அல்லது காரணியோ மக்கள் அல்லது கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதார வளங்கள் அச்சுறுத்தலாகவும் இழப்பு ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை வந்து சுற்றுச்சூழலில் மனிதனால் பட்டவையாகவோ அல்லது இயற்கையாக நிகழ்வாக நடக்கிறது இருக்கலாம் அப்படின்னு சொல்ல மனிதனால் ஏற்படலாம், இல்லை அப்படின்னா இயற்கையால் ஏற்படலாம் இந்த ஹசார்ட் அப்படிங்கிறது. இந்த ஹசார்ட் அப்படிங்கிற சொல்லானது பார்த்திங்கன்னா ஹசாட் அப்படிங்கிற பழமையான பிரெஞ்சு மொழி சொல்லிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகடை விளையாட்டு ஆகும். இதோட பொருள் வந்து பகடை விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரபு மொழியில் வந்து அஸ் சஹார் என்றும் வந்து ஸ்பானிய மொழியில் வந்து பார்த்திங்கன்னா அசார் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயம் பல வகையான இடர்களை வந்து சந்தித்து வந்தாலும் மிகவும் கடுமையாக பாதிக்கும் இடர்களில் அச்சுறுத்தல்களையும் பற்றி அப்பகுதி மக்கள் அறிந்திருப்பது மிகவும் அவசியம். நெக்ஸ்ட்டு இந்த நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லி என்ன மீனிங் அப்படின்னா மனித உயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு டியூன்னு பாருங்கள். அதாவது ஹசார்ட் A natural hazard is a natural process. And even that is a potential threat to human life and ப்ராப்பர்ட்டி. அதாவது மனித உயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் நிகழ்வு இயற்கையான நிகழ்வு தான் இந்த இயற்கையாக ஏற்படுகின்ற இந்த இடர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் யூஸ் ஆஃப் த லேண்ட். சரி, அதாவது பேரிடர்கள் வந்து எண்ணிக்கை மற்றும் தீவிர மனித செயல்களால் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறது. இயற்கையான செயல்பாடுகள் மற்றும் நிகழ்வுகள் மட்டுமே இயற்கை இடருக்கான காரணங்கள் அல்ல. மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து கையாளும் தன்மையை பொறுத்தும் அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் அப்படின்னு பேரிடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பேரிடர்னால் என்ன அப்படின்னா வரையறுக்கப்பட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் ஒரு அபாயகரமான நிகழ்வாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை வந்து பார்த்திங்கன்னா உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பெரும் அழிவை வந்து விளைவிப்பதுடன் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய தேவை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாஸ்ட்ரோஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேரழிவு. இந்த பேரழிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய இழப்பினையும் அதிக செலவினத்தையும் வந்து உண்டாக்குவதோடு அவற்றிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலமும் தேவைப்படுகிறது. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ். சரி, அதாவது ஹசார்டுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க. சரியா? சம் ஹசார்டு அக்யூர் த frequently and treated the people hazard classified into different ways. சரி, based on their causes of occurrence and based on the origin. சரி, அதை பேஸ்ட் ஆன் த காசஸ் ஆஃப் அக்யூரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையிலான இடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்டு கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைடு இன்டூ 3 டைப்ஸ். சரி, இதில் வந்து 3 டைப்ஸாக டிவைட் பண்ணிக்கிறாங்க. நேச்சுரல், ஹியூமன் மேட் அண்டு சோசியோ நேச்சுரல் ஹசார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையால் ஏற்படுகின்ற இடர்கள், மனிதன் செயல்களால் ஏற்படுகின்ற இடர்கள், நெக்ஸ்ட் சமூக இயற்கை காரணிகளால் ஏற்படுகின்ற இடர்கள் அப்படின்னு 3 டைப்ஸாக பிரிச்சுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த நேச்சுரல் ஹசார்ட்ஸ், அதாவது இயற்கையால் ஏற்படுகின்ற இடர்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இந்த இயற்கையால் ஏற்படுகின்ற இடர்கள் வந்து பார்த்திங்கன்னா
These are the result of natural process and man has no role to play in such hazard. அதாவது சில இடர்கள் வந்து இயற்கை காரணிகளால் உருவாக்குகின்றன. இவ்வகையான இடர்களில் மனிதனின் பங்கு இருப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நில அதிர்வு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறாங்க. என்னென்ன டைப்ஸ் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிறாங்க பாருங்கள். மேஜர் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா எர்த்குவாக், சரியா, நில அதிர்வு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்ஸ், அதாவது வெள்ளப்பெருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோனிக், அதாவது சூறாவளி. நெக்ஸ்ட்டு ஸ்டோம் மீன்ஸ் புயல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராட், அதாவது வறட்சி. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைடு, சரி, லேண்ட்ஸ்லைடு அப்படின்னா நிலச்சரிவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி அண்டு வால்கானிக் எரப்ஷன், சரி, அதாவது சுனாமி தெரியும். அண்டு வால்கானிக் எரப்ஷன் அப்படிங்கிறது எரிமலை வெடிப்பு. இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக ஏற்படுகின்ற இடர்கள். நெக்ஸ்ட்டு மேன்மேட் ஹசார்ட். மேன்மேட் ஹசார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனிதனால் ஏற்படுகின்ற இடர்கள். ஸோ மனிதனால் என்னென்ன இடர்கள் வந்து ஏற்படுகின்றன? இவ்வகையான இடர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து விருப்பத்தகாத நடவடிக்கை மூலமாக ஏற்படுகிறது. மனிதனுடைய நடவடிக்கை மூலமாக ஏற்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் தொழிற்சாலைகளில் ரசாயன கழிவு அல்லது எண்ணெய் கசிவு அல்லது திட்டமிடப்பட்ட செயல்பாடுகளில் விளைவாக ஏற்படும் விபத்துக்கள் மூலம் இவ்விடர்கள் வந்து ஏற்படுகின்றன. இத்தகைய இடர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு, உடல்நலம், மக்களின் நலன் மற்றும் உடைமைகளுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்துகின்றன. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குண்டுவெடிப்பு, அபாயகமான கழிவுகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காற்று, நீர், நிலம் மாசடைவது. நெக்ஸ்ட் அணைக்கட்டு வந்து உடைஞ்சு போகுது, டேம் வந்து உடைஞ்சு போகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போர் ஏற்படுவது. நெக்ஸ்ட் உள்நாட்டு கலவரம் ஏற்படுவது. நெக்ஸ்ட்டு தீவிரவாத செயல்கள் வந்து ஏற்படுவது. இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதனால் உருவாக்கப்படுகின்ற ஹசார்ட். நெக்ஸ்ட்டு சோசியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சமூக இயற்கை இடர்கள், சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வகையான இடர்கள் வந்து இயற்கை சக்திகள் மற்றும் மனிதனின் தவறான செயல்பாடுகளில் இணைவதன் மூலம் ஏற்படுகிறது. சில உதாரணங்கள் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லி கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். இந்த ஃப்ரீக்வன்சி அண்டு இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ளட்ஸ் அண்ட் டாட் மே இன்க்ரீஸ் டியூ டு த இன்டிஸ்கிரிமினேட் felling of trees, particularly in the catchment areas of the rivers. அதாவது ஆறுகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள மரங்களை கண்மூடித்தனமாக அழிப்பதனால அடிக்கடி வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சி வந்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக லேண்ட்ஸ்லைடு ஆர் காசஸ் பை த நேச்சுரல் ஃபோர்ஸ், சரியா. அதாவது நிலச்சரிவுகள் வந்து இயற்கை காரணிகளால் ஏற்பட்டாலும் மலை பிரதேசங்களில் வந்து சாலைகள் அமைப்பது, வீடு கட்டுவது, சுரங்கங்கள் தோண்டுவது, கனிமங்கள் மற்றும் கல்களை வந்து வெட்டி எடுத்தல் போன்றவைகளால் நிலச்சரிவானது ஏற்படுகிறது. இதனால் வந்து பாதிப்பை வந்து அதிகப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டோம் சோர்ஜ், அதாவது சதுப்பு நில காடுகள் அழிக்கப்படுவதனால சூறாவளி அலைகள் கடற்கரை பகுதிகளை உள்ள கடற்கரை பகுதியில் வந்து இடர்களை வந்து உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மோக் அப்படிங்கிறது புகை, சரியா. அந்த பெரும்பாலான நகரங்களில் வந்து பனிப்புகை வந்து ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் வெளியிடும் புகைகள், மரங்கள் மற்றும் நிலக்கரி எரிப்பதனால் உண்டாகக்கூடிய புகையானது மூடு பனியை வந்து உருவாக்குகிறது. இந்த அடர் மூடு பனியுடன் பார்த்திங்கன்னா சேருவதனால பனிப்புகை உண்டாக்கி உடல் நலத்திற்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் தர் ஆரிஜின், சரி, அதாவது தோற்றத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடிய இடர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 8 கேட்டகரியாக சொல்லிக்கிறாங்க, சரியா. 8 வகையாக பிரித்து சொல்லிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பிக் ஹசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அட்மாஸ்பிக் ஹசார்ட் அப்படிங்கிறது வளிமண்டலத்தினால் ஏற்படுகின்ற இடர்கள், சரியா. வெப்ப மண்டல சூறாவளி, இடியுடன் கூடிய புயல், மின்னல், சுழல் காற்று, பனிச்சரிவு, வெப்ப அலைகள், மூடு பனி மற்றும் காட்டுத்தீ ஆகியவற்றால் ஏற்படுகின்ற இடர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பிக் ஹசார்டில் சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக் அண்டு சிஸ்மிக்
ஹசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நிலவியல் சார்ந்த இடர்கள். நிலவியல் சார்ந்த இடர்கள் வந்து பார்த்திங்கன்னா நில அதிர்வு, எர்த்குவேக் சொல்கிறோம், நில அதிர்வு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுனாமி, நெக்ஸ்ட்டு லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவு, நெக்ஸ்ட்டு நிலம் அமிழ்தல். சரியா, அதாவது நிலம் அமிழ்தல் அப்படின்னு லேண்ட் சப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடங்கள்லாம் வந்து ஏற்படுகிறது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோலஜிக் ஹசார்ட். சரி, அதாவது நீரியல் சம்பந்தமான தொடர்பான இடர்கள். நீரியல் சம்பந்தமான தொடர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்ஸ், அதாவது வெள்ளப்பெருக்கு, வறட்சி, கடற்கரை அரிப்பு, சூறாவளி அலைகள் ஆகியவற்றால் ஏற்படுகின்ற இடர்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வால்கானிக் ஹசார்ட், அதாவது எரிமலை சார்ந்த இடர்கள். சரியா, அதாவது எரிமலை வந்து வெடிப்பதனால மற்றும் லாவா வழிவதனாலையும் வந்து ஏற்படுகின்ற இடர்கள். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் ஹசார்ட், அது சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள். சரி, சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் ஆஃப் த சாயில், அதாவது மண்ணினுடைய தன்மை வந்து மாறி போகுது. நெக்ஸ்ட்டு காற்று நீர் மாசடைவது, நெக்ஸ்ட்டு பாலைவனம் ஆதல், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புவியை வந்து வெப்பமடைய செய்வது, நெக்ஸ்ட்டு காடழிப்பு, காடுகளை வந்து அழிக்கிறதுனால ஏற்படுகின்ற இடர்கள். இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஹசார்ட். நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பயாலஜிக்கல் ஹசார்ட் அப்படிங்கிறது உயிரியல் சார்ந்த இடர்கள். சரி, உயிரியல் சார்ந்த இடர்கள் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ். சரி, சிக்கன் பாக்ஸ் மீன்ஸ் அதோட சின்னம்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது பெரியம்மை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட்டம்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு பால்வினை தொற்று நோய்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி எய்ட்ஸு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் பீஸ், அது கில்லர் பீஸ் மீன்ஸ் விஷ தேனீக்கள். கில்லர் பி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா விஷ தேனீக்கள் ஆகியவற்றால் ஏற்படுகின்ற இடர்கள். இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் ஹசார்டில் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் ஹசார்ட். டெக்னாலஜிக்கல் ஹசார்ட் அப்படிங்கிறது தொழில்நுட்பம் சார்ந்த இடர்கள். தொழில்நுட்பம் சார்ந்த இடர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸ் இன்சைட், அதாவது அபாயமான கழிவு பொருள்களால் ஏற்படுகின்ற இடர்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீ விபத்து கட்டமைப்பு குறைபாடுகளால் ஏற்படுகின்ற இடர்கள். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பாலங்கள், சுரங்கங்கள், அணைகள், அணு கதிர்கள் மற்றும் கதிரியக்க விபத்துக்கள். இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் ஹசார்டில் சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் இன்க்ளூட் ஹசார்ட், அதாவது மனிதன் தூண்டுதலால் ஏற்படுகின்ற இடர்கள். மனிதனுடைய தூண்டுதலால் என்ன இடர்கள் வந்து ஏற்படுகிறது அப்படின்னா தீவிரவாதம் ஏற்படுகிறது, டெரரிசம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த இது ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாம் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது துப்பாக்கி சூடு, போக்குவரத்து விபத்து, நெக்ஸ்ட்டு போர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு கலவரம். சரியா, இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதன் தூண்டுதனால் ஏற்படுகின்ற இடர்கள்.